சம்மர் டைமில் அதுவே வளரும். நல்லா ரூட் பிடிச்சிச்சிங்க அதுங்க. இது இந்த ரோஸும் கொஞ்சம் இந்த பக்கம் இருக்குது, பட் பரவாயில்ல, இவ்வளோ போதும். இந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்குது இந்த பக்கம். ஸோ தட்ஸ் அ ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆஃப் த சீசன். ட்ரெலிஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. 4 பக்கம் நானு. மாதுளம் பழம் நல்லா இருக்கு, பட் கோஜி பெரிஸ் தான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி, வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு தேர்ஸ்டேங்க, 11th ஜூலை. வேலையை முடிச்சுன்னு வந்து என்னது இது தெரியலையே, மோஸ்ட்லி இது போல் இருக்கும் தூசி. அந்த காற்றடிச்சு இந்த பக்கம் கார்னரில் வந்து தூசி சேர்றது போல இருக்குது. எனிவே, ஸோ வேலையை முடிச்சுன்னு வந்தேன். அது வழியாக கொஞ்சம் வெதர் கொஞ்சம் கிளியரானதுனால இன்னைக்கு வந்துட்டாங்க. நான் இங்கே அலாட்மெண்ட் வந்து ஆக்சுவலி இப்போ தான் அந்த எதிரில் ஃப்ரண்ட்டு பாகம் முடித்தேன். ரோஸ் பிளான்ட்ஸுங்க அங்கே பாத் டப்பில் இருந்துச்சு இல்லைங்களா, அது எடுத்துன்னு வந்து ரோஸ் 2 இங்கே நட்டுட்டோம். ஸோ இன்னும் இங்கே கூட அதே தான் பண்ணோம். அங்கே போட்ட மாதிரி வைல்டு ஃப்ளவர், மிச்ச இடம்லாம் வைல்டு ஃப்ளவர் போட்டு விட்டணும். இங்கே பாருங்கள், வைல்டு ஃப்ளவர் நல்லா வளர்த்து பாருங்கள். இந்த இதெல்லாம் தெரியுது இல்லைங்களா, இது மோஸ்ட்லி ரோஸ் கேம்பியன்ன்ற சீட் போட்டிருந்தேன். அந்த வைல்டு ஃப்ளவர்லேயே இருந்துச்சு as part ஆஃப் தட்டு. அது இருக்கும், வளர்ந்தால் தான் தெரியும். இந்த கொடியாக இருக்கிறதெல்லாம் கேரண்டி இது வீடு. இங்கே இருக்குது இல்லைங்களா, இது அது ஐரிஸ் பழகுது. ஐரிஸ்ன்ட்டு ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்குது. நல்லா எந்த கலர்னு தெரியாது, பட் இட் வில் பி கலர்ஃபுல். சம்மர் டைமில் அதுவே வளரும். நல்லா ரூட் பிடிச்சிச்சிங்க அதுங்க. இது இந்த ரோஸும் தே ஹேவ் எஸ்டாப்ளிஷ்ட் ரூட், விச் இஸ் அ குட் திங்கு. நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள நல்லா வளர்ந்து பெருசாக லைக் இது வந்துட்டு நல்லா சின்ன பிங்க் கலர் பட்டன் ரோஸு மாதிரி இது விடும். திஸ் இஸ் அ பிக் ஒன், நல்லா பெரிய ரோஸ். அதே மாதிரி தான் இது கூட ஆல்ரெடி கலர் ரெயின்போ கலர் ரோஸ் விட்டு பாருங்கள். அந்த வேலை முடித்தேன். இதுக்கு வந்துட்டு ட்ரில் பிட் மாட்டிக்கின்னு இன்னும் எடுக்க முடியல. பக்கத்தில் இருந்தவங்க இப்போ தான் வந்து ஹெல்ப் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க அந்த ட்ரில் பிட்டு. என்னால் எடுக்க முடியல. என்ன பண்ணுறேன், சும்மா ஸ்க்ரூ போட்டு இது பண்ணுற பதில் ஆணியே அடிச்சிடலாமான்னு யோசிச்சுனுங்கிறேன். ஐ எம் லைக் திஸ் க்ளோஸ் டு ஜஸ்ட் யூஸ் ஆணி இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்க்ரூ. ஆணி இருந்துச்சுன்னா போட்டில் டொம்முன்னு அடிச்சோன்னு போயிடுது. பட் ஸ்க்ரூ பண்ணுறது நல்லது, பட் இட் இஸ் பிகமிங் டிஃபிகல்ட். ஐ நீட் லைக் எ ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட் ஃபார் தட். நான் சின்ன எக்யூப்மெண்ட்டு வேறும் நார்மல் சின்ன யூஸுக்கு வாங்கினேன். பட் ஐ திங்க் ஐ நீட் எ ஹெவி டியூட்டி ஒன். பட் அது பதில் ஆணி போட்டு அடித்தா அவ்வளோதான். சொல்கிறாங்களே என்ன அடி ஓதுவற மாதிரி, அண்ணன் தம்பிங்க கூட ஓதவ மாட்டாங்க. அந்த மாதிரி 4 அடி கொடுத்தா எல்லாம் சரியாக போயிடும். ஆணி அடிச்சு இந்த பெக்கெல்லாம் போட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே தான் பண்ணிட்டேன். கொஞ்சம் இப்படி ஆச்சு தான், பட் சொன்னேன் இல்லைங்களா, சரியாக 4 நவுத்துன ஒன்று ஆணிங்க கரெக்டாக போய் ஒழுங்காக உக்காந்துச்சுங்க. கரெக்டாக முடிஞ்சிச்சுங்க. இன்றைக்கி வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஃப்ரைடே 12th ஜூலை. நேற்று இருட்டில் இதை காட்ட முடியல, அதுதான் டே டைமில் காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் டன். கரெக்டாக க்ளீனாக கார்ட்போர்ட் போட்டு அந்த பெக் மாதிரி இருந்துச்சிங்க இல்லைங்களா, அந்த கார்ட்போர்ட் மேலேயே குத்திட்டேன். பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள் ஸ்பிரிட் லெவல் கொஞ்சம் இந்த பக்கம் இருக்குது, பட் பரவாயில்ல, இவ்வளோ போதும். இந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்குது இந்த பக்கம். ஸோ திஸ் இஸ் அப்டேட்டுங்க. ஆக்சுவலி இன்றைக்கி நான் லேட்டாக வந்தேன். இன்றைக்கி போய் நான் கரெக்டாக வேலை முடிக்கிற டைமில் ட்ரெல்லிஸ் யாரோ ஒருத்தர் எங்கள் பக்கத்தில் தான், பக்கத்து ஊரில், பக்கத்து டவுனே, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 மைல்ஸ் அவ்வளோதான். அவங்க திடீர்னு ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் வந்துச்சு. சரின்னு வேலையை முடிச்சுட்டு போய் அதையே பிக்கப் பண்ணின்னு காரில். இங்கே இருக்க பாருங்க, 1 2 3 4 ட்ரெல்லிஸ் இருக்குங்க. லைட் வெயிட் தான், பட் when they will provide good support. அந்த பீன்ஸு அது இதுன்னு தான், அந்த பீன்ஸுங்க தான் அதுங்களுக்கு தான் சப்போர்ட் தேவை. அதுங்களை தான் ஏற்றி விட்டுறது. இதுங்களை நான் இப்படி வீடு மாதிரி இப்படி கட்டிட போகிறேன். ஸோ தட் மேலே ஏறுது பாருங்கள், கொடிங்கெல்லாம் எப்படி ஏறுது பாருங்கள். இதுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் வர மாதிரி, அப்படியே இந்த கீழே இருக்கிற பீஸுங்களுக்கு கூட சப்போர்ட் வர மாதிரி பண்ண போகிறேன். ஸோ தட்ஸ் மை ஆக்டிவிட்டி ஃபார் டுடே. முடிஞ்ச உடனே கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 8:30 ஆச்சு. ஐ ஹாவ் குட் 1 hour. அதுக்குள்ளேயும் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறதா. நம்ம பீன்ஸ் பாருங்கள், பீன்ஸில் பீஸு
காய் விட்டுக்கிறாரு பாருங்க. அது அப்படியே விட்டா பட்டாணி ஆகிடும். என்ன ஸ்லக்ஸுங்க என்ன தான் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நானும் வளர்றேன்ட்டு வளர்ந்துக்குதுங்க பரவாயில்ல. ஸோ தட்ஸ் அ ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆஃப் த சீசன். ட்ரெல்லிஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. 4 பக்கம் நானு. இது லாஸ்ட் ட்ரெல்லிஸ் வந்துட்டு ஃபேன் மாதிரி இருக்குங்க. கீழே பாட்டம் பெருசு, டாப் கொஞ்சம் சின்னது, அப்படியே கருவாகி போகுது பாருங்க. அதே மாதிரி 4 பக்கமும் 4. ஸோ 2-3 பீன்ஸு கொடிங்களை அதுங்களை அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் டேர்ன் பண்ணி விட்டேன். லுக்ஸ் குட். என்னன்னா இப்போ காற்று தாங்கணும். அண்ட் அனதர் திங் ஐ டிட் இஸ் இல்லை நல்லா பில்லு ரொப்பி விட்டாங்க. ஸோ டாப் லைக் 1 or 2 inches தான் இது காம்பாஸ்ட் இல்லை மட்டு இது சாயில் போடணும். இவ்வளோ தாங்க காலியாச்சு எடுத்தாங்க போட்டது. ஸோ அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 8-9 பெட்டுனா ஈஸியாக ரொப்பலாம் பழகுது இதை வச்சு. ஆனால் நல்ல வாசனைங்க. மேலே ஒண்டி தான் காம்போஸ்ட் ஆகிருக்கு. உள்ளே அது அப்பப்போ டர்ன் பண்ணி விடணும் காம்போஸ்ட் ஆகிறதுக்கு. பட் உள்ளே அப்படியே க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக வேறு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இட் இஸ் லைக் ராட்டிங் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் ராட்டிங்ன்றாங்க. அது மாதிரி ஆக்சிஜன் போகாததான் அப்படியே ப்ரிசர்வ் ஆகிட்டு இருந்தாருங்க. ஆக்சிஜன் போனால் தான் கொஞ்சம் அப்படியே டீகம்போஸ் ஆக்சிடேஷன் ஆகி டீகம்போஸ் ஆகும். மழை வர மாதிரி இருக்குது. அதுக்கு தான் கிளம்பி போகலான்னு. 9:30 இப்போ டைமு. இதை எடுத்து ரொப்பறப்போ தான் நான் யோசித்து பார்த்தேங்க. இந்த பக்கத்து அலாட்மெண்ட்காரு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டாரு இல்லைங்களா. லாங் பைப்புங்க இருக்குங்க. தட் இஸ் அது மேலே தான் இப்போ கண்ணு போச்சு எனக்கு. நல்லா இருக்குது பைப். அது இந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சருங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அதை. ஸோ ஐ ஹாவ் டிசைட் டு சுட்டுறது. ஸோ என்றைக்குன்னா ஒரு நல்லா பார்த்து அவங்க அலாட்மெண்ட்டுக்கு போய் சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறது தவளைத்தான். பட் என்ன சொல்கிறதுனாக்கா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டாச்சு. அவர் வானான்ட்டார். இன்னும் தேவையாகிறது எடுத்துக்கோனாரு. ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்துடணும். கூஸ்பெரி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இது பக்கத்தில் எங்கே கோஜிபெரி போடலான்னு இருக்கிறேன். இந்த இடம் கூஸ்பெரி பக்கத்துலேயே கோஜிபெரி அதே ஷேப்பில் கட் பண்ண இன்னொன்று இல்லை. அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலான்னு இருக்கிறேன். இது இதுங்க பைண்டிங் வீடு எங்கே சந்து கொஞ்சம் கேப்பு கிடைச்சாலும் வளருது பாருங்கள். எப்படி வளருது பாருங்கள். பக்கத்து இதுலேருந்து ஏரியாலேருந்து வளர்ந்துக்குதுங்க. சரி, நானும் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்த ஃபாட்டுங்களை காட்டுறேன். அங்கே வளர்த்துன்னு தான் இங்கே எடுத்துன்னு வந்துட்டேன். அங்கே நிறைய ஸ்லக்ஸுங்க சாப்பிடுதுங்க வீட்டில். இப்போ வந்து இது கோஜிபெரி, இது ஆப்பிள், இந்த கார்ன்வால் ஆப்பிள்னு சொன்ன பாருங்க. நல்லா துளுத்து வந்து இருந்துச்சுங்க. ஒரு படுபாவி ஸ்லக்கு வந்து நல்லா சாப்பிட்டு பாருங்கள். துளுத்து வந்ததை போய் சாப்பிட்டு எல்லாம் போயிடுச்சு. அதுதான் எடுத்துகிட்டு வந்து செப்பரேட்டாக இங்கே வச்சுட்டு இருக்கிறேன். இது கூட கோஜிபெரி, இது கூட கோஜிபெரி. இது வந்துட்டு மாதுளம்பழம் பொமக்ரானேட். வீட்டில் ஒன்று இருக்குது ஆல்ரெடி. அது அங்கே வச்சிடலான்னுக்கிறேன். இந்த மிச்சம் இங்கே 4-5 இருக்குது. 4-5 இங்கே தான் ஒரே ரோவில் வச்சிட போகிறேன். இது கொஞ்சம் பெருசாக வளர்கிற பிளான்ட் தான். இன்னும் நிறைய சீட்ஸ் வர இன்னும் டெவலப் ஆகின்னு இருக்கிறாருங்க. ஸோ எவ்வளோவது அவ்வளோ வச்சுருத்தேன். நல்ல குவாலிட்டிங்க அது. நல்ல பெரிய மாதுளம்பழம். ஈரான் பர்ஷியன் இது லைனாக கூட இந்த பக்கம் எங்கன்னா போட்டுடலாம். ஒரு 2-3 years ஆகிட்டு இப்போ தான் அவருங்க பழம் விடுவாருங்க. ரைட், எனிவே இப்போ அதுங்களுக்கெல்லாம் இடம் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்துக்கிறேன் நான். ஐ வில் பிளான் சம்திங் அண்ட் தென் பிளான் தம். ஏன்னா பெரனியல்ஸும் விடணும். இன்னொன்று நிறுத்த மறந்துட்டேன். இதை கூட எடுத்துகிட்டு வந்தேங்க நான். இது லோக்வாட்டு. வீட்டில் இருந்து லோக்வாட்டு வீட்டில் ஒன்று வச்சுட்டு இருக்கேன். அங்கேயே ஒன்று வைக்கிற மாதிரி. மிச்சம் 2 இங்கே இருக்குது. இன்னும் ஒரு 2-3 சின்னதாக இருக்குது வீட்டில் வச்சு இருக்கிறது. அது இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வரலாம். அதுங்களை கூட நல்லா இந்த மாதிரி தான் வளராதுங்க. இருக்குது பாருங்க. இது வந்துட்டு பிங்க் பேர். இது காட்டுறாருங்க. வளர்ந்துப்படு சரியாக காட்டுறாருங்க. நல்லா இது நான் ஃபஸ்ட்டு இந்த அலாட்மெண்ட்டுக்கு வந்தப்போ நம்மளுது தான் நினச்சிட்டேன். இது அப்புறம் பார்த்தா பக்கத்து வீட்டுக்கு இப்போ பவுண்ட்ரி போடுறப்போ பக்கத்து வீட்டுக்கு ஆயிடுச்சு. இதே அந்த பிங்க் கலர் இது காட்டுறாரு கிட்ட போய். இந்த ஃபுல் பழமும் இந்த கலர் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ரிச் பிங்க்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம ஊருக்கு ஈக்குவல் இது பண்ணாக்கா ஊட்டி ஆப்பிள் டேஸ்ட்டுங்க. லோக்வாட் கூட இந்த மாதிரி தான் வளரும். இட் வில் பி லைக் நம்ம எவ்வளோ ட்ரிம் பண்ணி விட்றோமோ அவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் இட் வில் பி லைக் a similar kind of plant, but it's a very exotic plant. ஜாப்பனீஸ் பேர் அது. இட் ஹாஸ் a very nice taste. நான் சாப்பிட்டு சீடு எடுத்து போட்டு வச்சு தான் அது. நான் ஏப்ரலில் போட்டேங்க. இப்போ தான் ஏதோ துளுத்து வருது. கோஜிபெரிஸ்க்கு ஒரு ரேஸ் பெட் பண்ணிட்டேங்க. இதோட ஈஸியாக இருந்துச்சுங்க. டெம்ப்ளேட் தெரியும் இல்லைங்களா. அரவரில் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீனாக கட் பண்ணி போட்டு ஒரு இங்கே இருந்த எக்ஸஸ் பிளாஸ்டிக் கவரிங் போட்டேன் பின்னால். இந்த பெரி போட்டேன் இல்லைங்களா, கூஸ்பெரி, அதே டெக்னாலஜி கட்டி போட்டு. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூந்தல் விட்டேன் எதிரில் மேலே. அந்த பெட்டுக்கும் இந்த பெட்டுக்கும் மதியத்தில் கேப் இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த கூந்தல் அங்கே சென்டரில் பக்கத்து பெட்டு இது மேலே போட்டுருவேன். ஸோ இது ஃபுல் கவர் ஆகிடும். ஐயோ ஃபுல் சொதப்பலுங்க. நான் கோஜிபெரி பாட்டெல்லாம் எடுத்துன்னு வந்தேன் பாருங்கள் வீட்டிலேருந்து. ஏதோ கொஞ்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டு இருக்கு.
I don't think it was slugs. Slugs இவ்வளோ மேலே வராது. The rest of them were all safe. ஸோ இதில் ஒரு பெரிய கோஜிபெரி இருந்துச்சு. I was relying on this because this was well established. And there was 2 கோஜிபெரிஸ் here. அதில் 2 இருக்குது, பட் அதில் ஃபுல்லு இலைங்கெல்லாம் கூட சாப்பிட்டு போயிட்டு இருக்கு. மாதுளம் பழம் நல்லா இருக்கு, பட் கோஜிபெரி தான் had too much hope on it. ஏன்னா இங்கே நல்லா வளருங்க, பெரிய இதில் ஓப்பன் ஏரியாவில் வச்சாக்கா நல்லா வளரும். வீட்டில் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்ட் ஏரியா. ஐ திங்க் ஐ நீட் மோர் கோஜிபெரிஸ்னா. சீடு இருக்குது, நிறைய சீட்ஸ் வச்சுன்னு இருக்கிறேன், திருப்பம் வளர்க்கணும்.